Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 7th கொஷின் பார்க்கலாம். 6 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். 7th question, if A and B are two events, then P of B given A is option A, P of A intersection B divided by P of A, option B, P of A intersection B divided by P of B, option C, P of B divided by P of A intersection B, option D, P of A divided by P of A intersection B. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். இது ஒரு ரிசல்ட். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வருதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவெண்ட்ஸ், தென் பி ஆஃப் பி கிவன் ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி கிவன் ஏன்னாக்கா என்ன அர்த்தம்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னொரு ரிசல்ட் கூட இருக்கு. இப்போ ஏ கிவன் பி வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன், எது ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன், இந்த ஏவுக்கும் பிக்குமான இன்டர்செக்ஷன் வேல்யூ வரும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை, கீழே என்ன கொடுத்துருக்காங்க கிவன் வேல்யூ பி, அப்ப கீழே வந்து பி. அப்ப ஈஸியா நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பி ஆஃப் பி கிவன் ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்ப கீழே இருக்கிறது நம்மளுக்கு கிவன் வேல்யூ ஏ, அப்ப பி ஆஃப் ஏ கீழே வரணும். மேல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் வேல்யூ வரணும். அப்ப இது ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன்னா இங்க என்ன வரும், பி இன்டர்செக்ஷன் ஏ. பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் ஒண்ணுதான். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க இங்க ஏன்னு இருக்கிறதுனால பி ஆஃப் ஏன்றது வரும். அதாவது கிவன் வேல்யூ ஏன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வேல்யூ தான் கீழே வரணும். ஸோ ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி. இதே ஃபார்முலா பி ஆஃப் ஏ கிவன் பி இருந்தா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின், a coin is tossed m plus n times where m is greater than n. The probability of getting at least m consecutive heads is option A m plus 2 divided by 2 power n plus 1, option B m divided by 2 power n plus 2, option C n plus 2 divided by 2 power m plus 1, option D n divided by 2 power m plus 2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி n plus 2 divided by 2 power m plus 1. இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா m plus n டைம்ஸ் ஒரு காயினை டாஸ் பண்றோம். அதுல m வேல்யூ கிரேட்டர் தான் என்ன இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் m கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ், அதாவது இப்போ 5 டைம்ஸ் நான் டாஸ் பண்றேன் அப்படின்னா எப்படி சான்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது எனக்கு எத்தனை விதமான சான்ஸ் இருக்கு, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன். 5 டைம்ஸ் நான் டாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது இங்க பாருங்க 3 கன்சிக்யூட்டிவ் ஹெட் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்ததுல எப்படி வரும், டி ஹெச் ஹெச் ஹெச், அட்லீஸ்ட் எம் கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப m plus 1 m plus 2 m plus 3 எக்ஸெட்ரா m plus n வரைக்கும் நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் கிடைக்கலாம். டோட்டலா m plus n டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணும்போது m கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் ஆவது இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் m கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ், அப்ப மேக்சிமம் m plus n வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம லக்க பொறுத்து வரிசையா எனக்கு ஹெட்டா கூட கிடைக்கலாம். அப்ப m டைம்ஸ் இல்ல m plus 1 டைம்ஸ் இல்ல m plus 2 டைம்ஸ் இல்ல m plus n டைம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா n plus 2 divided by 2 power m plus 1. இது ஒரு ஃபார்முலா. இதுல m வந்து நம்மளுக்கு கிரேட்டர் than n இருக்கும். கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ்னா என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்தது வர்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. ஸோ இதைப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்றது n plus 2 divided by 2 power m plus 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டின், A speaks truth 4 out of 5 times. One die is tossed. He reports that there is a 6.
The chance that actually there was 6 is option A 4 by 5, option B 1 by 5, option C 5 by 6, option D 4 by 9. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏன்ற பர்சன் வந்து 4 out of 5 டைம்ஸ் வந்து ட்ரூத் பேசுறாரு. ஒரு டைய த்ரோ பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இங்க 6 விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையாவே 6 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதுதான் இங்க கேட்டிருக்காங்க. தி சான்ஸ்னாலே ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். தி ப்ராபபிலிட்டி தட் ஆக்சுவலி தேர் வாஸ் 6, அவர் சொன்னது உண்மையாவே 6 அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்றது கேட்டிருக்காங்க. ஆனா அவர் எவ்வளவுதான் உண்மை பேசுவாரு? 4 out of 5, அதாவது 5ல 4 இது மட்டும்தான் அவரு ட்ரூத் பேசுவாரு. இன்னும் ஒரு இது வந்து அவர் வந்து ட்ரூத் பேச மாட்டாருன்றதா இங்க கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6ன்னு சொல்லும் போது உண்மையாவே 6 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதுதான் இங்க கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி 4 by 9 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஐடியாவா நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டைய த்ரோ பண்ணும்போது டோட்டலா எத்தனை சான்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 வரைக்கும் டோட்டல் பாசிபிலிட்டி நம்மளுக்கு எத்தனை வரும்? 6 பாசிபிலிட்டி இருக்குது. அதுல 6 கிடைக்கிறதுக்கான ஐடியான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு சான்ஸ். அப்ப 1 by 6. இப்ப S1ன்றது நான் வந்து 6 அக்கர் ஆகும் போது இருக்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்ப அதோட ப்ராபபிலிட்டி 1 by 6. அடுத்தது S2ன்றது நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஈவெண்ட் 6 does not occur. ஈவெண்ட் that 6 does not occur அப்படின்னாக்க நம்மளுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? டோட்டலா எனக்கு எத்தனை சான்ஸ் வரீங்க? 6 இல்லாதப்பனாக்க 5 சான்ஸ். அப்ப டோட்டலா S2ன்றது 6 அக்கர் ஆகாதப்ப அப்படின்னாக்க P of S2 ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்? 5 by 6. இப்ப ஈன்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஈன்றது ஈவெண்ட் that the man reports 6 occurring in the throwing of the die. அந்த மேன் ரிப்போர்ட் பண்றாரு இல்லையா, அதை தான் நம்ம அந்த ஈவெண்ட்டை ஈன்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த மேன் ரிப்போர்ட் பண்றது உண்மையாவே 6 இருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி உண்மையாவே 6ன்றதுக்கு அவர் எத்தனை பெர்சன்டேஜ் ட்ரூத் பேசுறாருன்னா 4 out of 5 டைம்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா E given 6 S1, அப்ப அந்த மேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அது உண்மையாவே 6 இருக்கு அப்படின்னா 4 out of 5 டைம்ஸ் அப்படின்னா 4 by 5. அப்ப அந்த மேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அது பொய்யா இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணணும்? 1 minus 4 by 5ன்னு போடணும். அப்ப பொய்யா இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறதுக்கான சான்ஸ் வச்சு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 by 5ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப என்ன கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா the chance that actually there was 6, உண்மையாவே 6 இருக்கிறதுக்கான சான்ஸ். அப்ப P of S1 அது உண்மையாவே அந்த ரிப்போர்ட் பண்றது எனக்கு 6 இருந்து அது உண்மையாவே 6 இருக்கு அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா இது பேஸ் தியரம் ஐடியா படி பாத்தீங்கன்னா P of S1 into P of E given S1 divided by P of S1 into P of E given S1 plus P of S2 into P of E given S2. P of S1க்கு நம்மளுக்கு 1 by 6, P of E given S1க்கு 4 by 5. அதே மாதிரி P of S2க்கு 5 by 6, P of E given S2க்கு 1 by 5ன்னு போட்டுக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு மேலே பாருங்க 4 divided by இந்த ஆன்சர். இந்த ஆன்சர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 1 by 6 into 4 by 5க்கு என்ன போட்டுக்கலாம்? இங்க 4 by 13 போட்டுக்கலாம். அடுத்தது கீழே இருக்கிறதுல பாருங்க 1 by 6 into 4 by 5க்கு 4 by 30. அடுத்த இருக்கிற டேர்ம் 1 by 5 into 5 by 6க்கு 5 by 30. இப்ப 30 மேலேயும் கீழையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே மேலேயும் 30 இருக்கும். ஸோ அப்போ 4 by 9ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 4 by 9 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? நம்மளுக்கு ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி 4 by 9ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 10th question, if u and v are independent chi-square variables with r1 and r2 degrees of freedom, then the distribution of w is equal to u by r1 divided by v by r2 is called option A chi-square distribution, option B T distribution, option C F distribution, option D Poisson distribution. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் PGTRB 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம்.
10th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் u and v வந்து chi ஸ்கொயர் வேரியபிள்னு கொடுத்திருந்தாலும் r1 r2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. மேல ஒரு நம்பர் டிவைட் பை கீழே ஒரு நம்பர்னு. இந்த மாதிரி ரேஷியோன்னு வந்ததுனாலே கண்டிப்பா அது டி டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை, பாய்சான் வரதுக்கு சான்ஸ் இல்லை, chi ஸ்கொயரும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப எதுதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஒரு ரிசல்ட். அதுபடி பாத்தீங்கன்னா ரேஷியோன்னு பாத்தீங்கன்னாலே டக்குன்னு எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 11th question. The PDF of a chi-square distribution is 1 by gamma r by 2, 2 power r by 2, e power minus x by 2 into x power r by 2 minus 1. Option B, 1 divided by gamma r by 2, 2 power r by 2 into x power r by 2 minus 1. Option C, 1 by gamma r by 2, 2 power r by 2, e power minus x by 2. Option D, 1 by gamma r 1 by 2, 2 power r by 2 into x power r by 2 into e power minus x by 2. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2015 batchல கேட்டிருக்காங்க. இந்த questionோட ஆன்சர் நீங்க ரிசல்ட்டை வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 by gamma r by 2, 2 power r by 2, x power r by 2 minus 1, e power minus x by 2 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். நம்மளுக்கு chi ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் காமா ஃபங்க்ஷனை ரிலேட் பண்ணி வரணும் அப்படின்னா e பவர் மைனஸ் எக்ஸ் திருப்பி x பவர் அப்புறம் டிவைடட் பை காமா வேல்யூ. அப்படி பாத்தீங்கன்னா e பவர் அண்ட் எக்ஸ் ரெண்டு இன்வால்வ் ஆயிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இது வரும். இதுல நம்மளுக்கு e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 இந்த ஆப்ஷன் போது இந்த ஏன்ற மாதிரி இருக்கிறதும் டின்றதும் நம்மளுக்கு கோயின்சிடா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தப்பு, சியும் தப்பு. இந்த மூணு இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னாக்க இந்த இதுல பாத்தீங்கன்னா காமா ஆர் பை 2, 2 பவர் ஆர் பை 2, இதுல பாத்தீங்கன்னா காமா 1 பை 2, இதுலயும் நம்மளுக்கு இது தப்பா போயிடும். சோ இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 வந்ததுன்னா எக்ஸ் பவர் ஆர் பை 2 மைனஸ் 1 வரணும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர்ல டிவைடட் பை காமா ஆர் பை 2, 2 பவர் ஆர் பை 2, ஆப்ஷன் ஏன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். 12th question. Finding the relation between two random variables is called option A regression, option B analysis, option C sample test, option D binomial. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு PGTRB எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெக்ரெஷன்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றது இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். என்னன்னாக்கா ஃபைண்டிங் த ரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இஸ் கால்டு ரெக்ரெஷன், இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ரிலேஷன் பிட்வீன் அப்படின்னாக்கா கரெக்டான ஒரு இதுனா கார்லேஷன் ரிக்ரெஷன் தான் டக்குன்னு ஞாபகம் வரணும். அப்புறம் சாம்பிள் டெஸ்ட்டும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. பைனாமியல்ல நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பைனாமியலை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், ஃபெயிலியர் இதுதான் நம்மளுக்கான இதா வரும். ஸோ இந்த இதுல பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ்னும் போது ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 13th question. Let xij I is equal to 1 to 2, j is equal to 1 to 3, denote n is equal to 6 random variables that are independent and give normal distribution with common variance sigma square. This means of these normal distributions are mu ij is equal to mu plus alpha I plus beta j, where summation alpha I is equal to 0, summation beta j is equal to 0. This concept is associated with option A sampling, option B correlation, option C regression, option D analysis of variance. இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இந்த கொஸ்டின் PGTRB எக்ஸாம் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 13th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஐடியா படி பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா சாம்பிளிங்கா இருக்க சான்ஸ் இல்லை. அதே மாதிரி கார்லேஷன் ரிக்ரெஷனாவும் இருக்க சான்ஸ் இல்லை. நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. கார்லேஷன் ரிக்ரெஷன்னா இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேரியபிள்ஸ் தட் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாலே டக்குன்னு நம்மளுக்கு இதை அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டின்றது கரெக்ட் ஆன்சர். PGTRB கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.